சென்னை முட்டுக்காட்டில் பெண்கள் துரத்தப்பட்ட சம்பவத்தில் 6 பேர் கைது செய்யப்பட்டிருக்கிறார்கள். ஏற்கனவே 2 பேர் கைதான நிலையில் விசாரணையில் இருந்த மேலும் 4 பேர் கைது செய்யப்பட்டிருக்கிறார்கள். இது பற்றின மேலும் விவரங்களை செய்தியாளர் ஸ்ரீனிவாசன் வழங்கிட்டு கேட்கலாம். ஸ்ரீனிவாசன், வணக்கம். தற்பொழுது வரை நடைபெற்றிருக்கும் விசாரணையில் வெளிவந்திருக்கும் முக்கிய தகவல்கள் என்ன? வணக்கம். சென்னை முட்டுக்காடு பகுதியில் பாத்தீங்கன்னா 25ஆம் தேதி இரவு காரில் சென்ற பெண்களை திமுக கொடி பொருத்திய காரில் வந்த இளைஞர்கள் 8 பேர் துரத்தியதாக சமூக வலைதளங்கள் வீடியோ வெளியானது. இது தொடர்பாக காணத்தூர் போலீசார் பெண் வன்கொடுமை சட்டம் உள்ளிட்ட 5 பிரிவுகளின் கீழ் வழக்கு பதிவு செய்து மர்ம நபர்களை சிசிடிவி காட்சிகளை ஆய்வு செய்து தேடி வந்தனர். இதற்காக 5 தனிப்படைகள் அமைக்கப்பட்டிருந்தன. இந்நிலையில் தான் திமுக கொடி பொருத்திய காரை காவல்துறையினை கண்டறிந்து அதனையும் பறிமுதல் செய்தனர். நேற்று அந்த கார் கிழக்கு தாம்பரத்தில் ஒரு வீட்டில் இருந்துள்ளது நேற்று கண்டுபிடித்து போலீசார் பறிமுதல் செய்தனர். இந்த முதற்கட்ட விசாரணையில் அந்த காரை பயன்படுத்தி வந்தது சந்துரு என்ற இளைஞர் என்று தெரிய வந்தது. வீட்டில் சந்துரு இல்லாததால் அவரது உறவினர்களும் காவல்துறை தீவிரமாக விசாரணை செய்து வந்தனர். இந்நிலையில் தான் நேற்று இருவரை கைது செய்து போலீசார் விசாரணை நடத்தினர். மேலும் 4 பேரை தற்போது கைது செய்திருக்கிறார்கள். விசாரணையில் இருந்த இந்த 4 பேரும் குற்றவாளிகள் என்று முடிவு செய்யப்பட்டு தற்போது அவர்களையும் கைது செய்திருக்கிறார்கள். இதுவரை மொத்தம் 6 பேரை கைது செய்திருக்கிறார்கள் போலீசார். மேலும் 2 தேடி வருகின்றனர். அது மட்டும் இல்லாமல் 2 கார்கள் பறிமுதல் செய்யப்பட்டிருக்கிறது. மேலும் தேடப்பட்டு வரும் 2 குற்றவாளிகளை விரைவில் பிடித்து விடுவோம் என்று போலீசார் தரப்பிலிருந்து நம்மளுக்கு தகவல் தெரிவிக்கப்பட்டுள்ளது.